2022ல ரிலீஸ் ஆன எதற்கும் துணிந்தவனுக்கு அப்புறம் சூர்யாவோட அடுத்த படம் கங்குவாவோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அக்டோபர் 10 தான் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனா விஎஃப்எக்ஸ் போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை ஆடியன்ஸ் கிட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே காமிச்சு படத்து மேல ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்பவே கங்குவா படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு விஷுவல்ஸ் வச்சு ஹிஸ்டாரிக் கண்டென்ட்டை டச் பண்ற அளவுக்கு மேக்கிங் ஸ்கில்ஸ் வச்சுக்கிட்டு விவேகம் அண்ணாத்த மாதிரி படங்கள் ஏன் சிறுத்தை சிவா எடுத்துட்டு இருந்தாருன்னு தெரியல. ஏண்டா இத வச்சுக்கிட்டா என்கிட்ட அடி வாங்குன? ஒவ்வொரு ஷாட்டையும் செதுக்கி இருக்கார் சிவா. தமிழ் மூவிஸ்ல இது வரைக்கும் யூஸ் பண்ணாத அளவுக்கு நிறைய அனிமல்ஸை விஎஃப்எக்ஸ்ல கொண்டு வந்திருக்காரு. சோ ட்ரெய்லர்ல வச்சிருக்க விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது பாபி டியோல் ஆளுங்க சூர்யாவை தேடி அவங்க ஊருக்குள்ள வந்து நிறைய பேரை கொண்டுட்டு போற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஒரு ஷாட்ல கடல்ல நிறைய பேரோட கையை மட்டும் கட் பண்ணி போட்ட மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது சூர்யாவோட ஊர் மக்களோட கையா இருக்க சான்ஸ் இருக்கு. 10 என்ற சொட்டு சொட்டுறதுக்குள்ள கங்குவா இங்க வரணும். சோ இந்த ஹிஸ்டரி போர்ஷன்ஸ் ஃபுல்லாவே சூர்யா ஊர் மக்களுக்கு நடந்த கொடுமைக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி தான் கதை நகரும் போல. அந்த மக்கள் பாதிக்கப்படுறது, அதுக்கு சூர்யா ரிவெஞ்ச் எடுக்கிறதுன்னு பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிரும். இந்த ஸ்டோரியை பிரசன்ட்ல இருக்க சூர்யா கூட எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க, பிரசன்ட் போர்ஷன் எப்படி என்கேஜிங்கா கொண்டு போக போறாங்கிறத வச்சு தான் கங்குவாவோட ரிசல்ட்டே இருக்கு. ஏன்னா சூர்யா இதுக்கு முன்னாடி 7ஆம் அறிவிலே ஹிஸ்டாரிக் கண்டென்ட் பண்ணியிருக்காரு. பட் அந்த ஹிஸ்டாரிக் கண்டென்ட் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா பிரசன்ட் போர்ஷன்ல சூர்யா ஸ்ருதிஹாசனோட லவ் போர்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் படத்தை டிராக் ஆகி விட்டுச்சு. அந்த மாதிரி இல்லாம கங்குவால பிரசன்ட் போர்ஷன்ஸை மட்டும் கொஞ்சம் என்கேஜிங்கா காமிச்சிட்டா கண்டிப்பா கங்குவா வேற லெவல் பாக்ஸ் ஆபீஸ் பண்ணும். சூர்யாவுக்கு பாக்ஸ் ஆபீஸ் ரெக்கார்ட்ஸ் இல்லன்னு தான் அவர் அதிகமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அந்த ட்ரோல்ஸ்க்குலாம் இந்த படம் கண்டிப்பா ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க சான்ஸ் இருக்கு. சிங்கம் படத்தோட சக்சஸ்க்கு ஒரு முக்கியமான ரீசனே சூர்யாவோட எனர்ஜியான பெர்ஃபார்மன்ஸ் தான். அவரோட மத்த படங்கள் அயன், 7ஆம் அறிவு படங்கள் எல்லாம் காமா கம்போஸ்டா நடிச்சிருப்பாரு. ஆனா ஹரி படங்கள்னு வரும்போது மட்டும் ஃபியூரியஸா ஒரு மாதிரி வெறித்தனமா நடிச்சிருப்பாரு. அந்த எனர்ஜியா ஒரு ஃபியூரியஸா நடிக்கிற ஆக்டிங் 6, 7, சிங்கம் மாதிரி படங்களுக்கு கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. சோ அதே டெக்னிக்கை தான் சிறுத்தை சிவா கங்குவாக்கு யூஸ் பண்ணிருக்காரு. ட்ரெய்லர் ஃபுல்லாவே சூர்யா ஒரு ஃபியூரியஸ் மோட்லயே தான் இருக்காரு. பட் பிரச்சனையே சிறுத்தை சிவா இதுக்கு முன்னாடி ஹீரோக்கு எலிவேட் பண்றதுக்கு இந்த ஃபியூரியஸை நிறைய தடவை யூஸ் பண்ணிருக்காரு. அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆனது இல்ல. சூப்பர் ஸ்டார் படங்கள்ல எது வேணா ட்ரோல் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆனா அவரோட டைலாக் டெலிவரியை ட்ரோல் பண்ணவே முடியாது. அவரையே அண்ணாத்த படத்துல மொக்கையா டைலாக் பேச வச்சிருப்பாரு சிவா. அதே மாதிரி ஏகேக்கு விவேகம் வேதாளம்ல கொஞ்சம் கலாய்க்கிற மாதிரி டைலாக்ஸ் கொடுத்திருப்பாரு. அவன் எட்டி பாக்குறான், இவன் என்னடா சாமான் எடுக்கிறான். கொய்யால ஒண்ணு டீய குடிங்க இல்ல என்ன அடிங்க. எப்படி அண்ணாத்த வேதாளம்ல டைலாக் டெலிவரி எல்லாம் ட்ரோல் மெட்டீரியல் ஆச்சோ அதே மாதிரி இந்த ட்ரெய்லர்லயும் சூர்யா பேசுற சில டைலாக்ஸ் கொஞ்சம் அவருக்கு செட் ஆகாத மாதிரி இருக்கு. படமா பார்க்கும்போது அந்த எமோஷன் நமக்கு கனெக்ட் ஆகிட்டா ஓகே. இல்லனா இந்த படத்துலயுமே சூர்யா பேசுற டைலாக்ஸ் அண்ணாத்த வேதாளம் மாதிரி ஆக சான்ஸ் இருக்கு. சோ இந்த சிறுத்தை சிவாவோட டெம்ப்ளேட் டைலாக் டெலிவரி மட்டும் தான் எனக்கு இந்த ட்ரெய்லர்ல நெகட்டிவா தெரிஞ்சது. அதை தவிர எல்லாமே பாசிட்டிவ் தான். டிஎஸ்பியோட மியூசிக் கொஞ்சம் பிசிறு தட்டுன்னு நினைச்சேன். பட் அவருமே ஓரளவுக்கு டீசென்ட்டா மியூசிக் போட்டிருக்காரு. ஃபயர் சாங்ல வர ஸ்டார்டிங் போர்ஷன்ஸ் கொஞ்சம் கிரிஞ்சா தான் இருக்கு. பட் அதுக்கு நடுவுல வர 2 போர்ஷன் உண்மையிலேயே சூப்பராவே போட்டிருக்காரு டிஎஸ்பி. கல்லோடும் உள்ளோடும் காற்றோடும் போராடி பல்லாண்டு வாழும் இனம் எடுத்து வா ஒரு வாட் எடுத்து வா ஒரு சூரத்து வா 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 அப்புறம் ட்ரெய்லர் எண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் கேரக்டர் வர மாதிரி காமிச்சிருக்காங்க. அது கார்த்தியா இருக்கவும் சான்ஸ் இருக்கு, இல்ல அது சூர்யாவோட இன்னொரு ரோலா இருக்க கூட சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் கிளிம்ஸ்ல நிறைய கேரக்டர்ஸ் அனிமேஷன் லுக்ல காமிச்சு ஒவ்வொரு கேரக்டரோட நேம் ரிவீல் பண்ணிருப்பாங்க. மேபி அதுல ஒரு கேரக்டரா இருக்கவும் சான்ஸ் இருக்கு. பட் அது யாருங்கிறத அடுத்த மாசம் ரிலீஸ் ஆக போற கங்குவா ரிலீஸ் ட்ரெய்லர்ல காட்டாம இருந்தா கரெக்டா இருக்கும். ஏன்னா எல்சியூல தில்லி வர்சஸ் ரோலெக்ஸ் கிளாஷ் ஆகிறதுக்கே ஆடியன்ஸ் கிட்ட ஒரு ஹைப் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்கு முன்னாடி சூர்யாவும் கார்த்தியும் ஒரே படத்துல ஒண்ணா நடிச்சா கண்டிப்பா அது கிளிக் ஆகும். சோ இந்த ஹைப்பை படம் முன்னாடி ரிவீல் பண்ணாம வச்சிருந்தாங்கன்னா இந்த சஸ்பென்ஸ் ஃபேக்டரே படத்தை இன்னும் கொஞ்சம் ஹைப்ல ஏத்தி விடும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பெரிய ஹிட்டான நிறைய பேன் இண்டியா படங்கள் ஒரு சஸ்பென்ஸ் கொஸ்டின் மார்க்கை வச்சுதான் அந்த அளவுக்கு ஹிட்டா இருந்தது. எக்ஸாம்பிளுக்கு பாகுபலியில கட்டப்பா ஏன் பாகுபலி கொன்னாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் அந்த படத்தை ஓவர் ஹைப் ஆக்கி விட்டுச்சு. அதே மாதிரி கேஜிஎஃப்ல கருடன் செத்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் ராக்கிக்கு ஸ்கெட்ச் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவர்கிட்ட இருந்தெல்லாம் ராக்கி எப்படி தப்பிச்சு அந்த கேஜிஎஃப் கண்ட்ரோல் பண்ண போறாரு அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் தான் கேஜிஎஃப் 2க்கு ஒரு பெரிய ஹைப்பா இருந்தது. சோ எனக்கு தெரிஞ்சு கங்குவால பெரிய சர்ப்ரைஸா இருக்க போறது அந்த கேரக்டர் தான். சோ அந்த கேரக்டர் யாருங்கிறத ரிவீல் பண்ணாம தியேட்டர்ல ரிவீல் ஆனா கண்டிப்பா கங்குவா படத்துக்கு அது பெரிய பாசிட்டிவா இருக்கும். சோ இந்த வீக்கே கோலிவுட்டுக்கு செம்ம ட்ரீட்னு தான் சொல்லணும். கங்குவா ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு, கோட் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது, தங்கலான் டிமாண்டி காலனி 2 ஆகஸ்ட் 15 ரிலீஸ் ஆக போகுது. சோ இந்த வீக் ஃபுல்லாவே தமிழ் சினிமாவோட சம்பவம் தான். ஸோ கங்குவா ட்ரெய்லர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ட்ரெய்லர் பற்றின உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.